بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ومولانا وحبيب قلوبنا وشفيع ذنوبنا أبي القاسم مصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. أما بعد، أوصيكم وإياي أولا بتقوى الله رب العالمين. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவை கடைபிடித்து வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். இந்த நாள் நாங்கள் அன்னை ஃபாத்திமா ஜஹரா சலாமுல்லாஹி அலைஹா அவர்களை ஞாபகித்து வரக்கூடிய தினங்களாக இருக்கின்றன. இன்னும் 2 தினங்களிலே நாங்கள் அன்னை ஃபாத்திமா நாகியுடைய பிறந்த நாளை, மகிழ்ச்சிகரமான அந்த நாளை எதிர்கொள்ள இருக்கின்றோம். எனவே அந்த நாளை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும், உலக முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஃபுத்பாவிலே நாங்கள் 2 கேள்விகளுக்கு விடைகளை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது கேள்வி என்னவென்றால், பெண்கள், உலகத்தில் பல பெண்கள் தோன்ற இருக்கின்றார்கள். இந்த எல்லா பெண்களிலும் மிகச் சிறந்தவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் சிறந்தவர்களா, அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய புதல்வியாகிய ஹஜ்ரத் ஃபாத்திமா ஜஹரா சலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் சிறந்தவர்களா என்பது எங்கள் மத்தியில் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த கேள்விக்கான விடையை, விளக்கத்தை இன்று நாங்கள் முதலாவது கேள்விக்கான விளக்கமாக பார்க்கலாம். இரண்டாவது கேள்வி இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் என்ற ஒரு கேள்வி. எனவே இந்த முதலாவது ஃபுத்பாவில் இந்த 2 கேள்விகளுக்குமான விடைகளை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் சிறந்தவர்களா, அல்லது ஹஜ்ரத் ஃபாத்திமா ஜஹரா சலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் சிறந்தவர்களா? ஏனென்றால் அல் குர்ஆன் கூறுகின்றது, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. நபி என்பவர்கள் அவர்கள் மூமின்கள் எல்லோரையும் விடவும் சிறந்தவர்கள். அவருடைய மனைவிமார்கள் என்பவர்கள் அந்த மூமின்களுக்கான தாய்மார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், மூமின்களுக்கு தாய்மாராக இருக்கக்கூடிய அந்த மனைவிமார்கள் சிறந்தவர்களா, அல்லது ஹஜ்ரத் ஜஹரா சலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் சிறந்தவர்களா என்ற கேள்விக்காக நாங்கள் ஒரு 10 விதமான விஷயத்தை பார்த்து இறுதியாக தீர்மானத்துக்கு வரலாம். முதலாவது விஷயம் என்னவென்றால், உலகத்தில் தோன்றிய எல்லோரும், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் ஒரே விதமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஹஜ்ரத் ஜஹரா சலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் மாத்திரம் படைப்பிலே கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். அதாவது சமரத்துல் ஜன்னா என்று சொல்வார்கள், சொர்க்கத்தினுடைய கனியால் படைக்கப்பட்டவர்கள் அவர்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சொர்க்கத்தினுடைய அப்பிள் பழம் அல்லது சொர்க்கத்தினுடைய ஒரு கனியின் மூலமாகத்தான் ஹஜ்ரத் ஃபாத்திமா ஜஹரா சலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் கரித்தரித்து பிள்ளையாக பிறந்தார்கள் என்பதாக ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். இதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே, நான் சுவர்க்கத்தினுடைய நறுமணத்தை நுகர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற எல்லா நேரங்களிலும் ஃபாத்திமாவுடைய கழுத்தை நான் முத்தமிட்டுக் கொள்வேன் என்று சொன்னார்கள். அப்ப ஃபாத்திமா நாகி அவர்கள் சாதாரணமான ஒரு பெண் அல்ல, அவர்கள் சொர்க்கத்து கனி. இந்த சொர்க்கத்து கனி என்பது ஃபாத்திமா நாகிக்கு மட்டும் உரிய ஒரு சிறப்பான பண்பு. உலகத்தில் வேறு யாருக்குமே அந்த சிறப்பு கிடையாது. அதே போன்று பெண்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு இயல்பு இருக்கிறது. அவர்களுக்கு
மாதவிடாய் வருகின்றது, அதே போன்று பிள்ளை பெற்றதுக்கு பின்னாலே பிரசவ வருகிறது. இப்படியான சாதாரணமான இயல்புகள் எல்லோருக்கும் இருக்கின்றன. ஆனால் இந்த சாதாரணமான இயல்பிலே இருந்து முழுமையாக பரிசுத்தமாக்கப்பட்ட ஒருவராக இருக்கின்ற ஒரே ஒரு பெண் யார் என்றால் ஹஜ்ரத் ஃபாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் மட்டும்தான். அவர்கள், அதாவது ஸஹாயிருல் உக்பா என்ற நூலிலே நாங்கள் பார்க்கின்றோம், அன்னை ஃபாத்திமா அவர்கள் அசர் தொழுகைக்கு பின்னால் இமாம் ஹசனை பிரசவிக்கின்றார்கள், பெற்றெடுக்கின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் குளித்து சுத்தமாகி அதே நாளில் மக்ரிபை தொழுதிருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் பெண்களுக்கு அவ்வாறு முடிவதில்லை, 10 நாளாவது செல்லும் தொழுவதற்கு. எனவே அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதனால் தான் அவர்களுக்கு ஸஹ்ரா என்று சொல்லப்படக்கூடிய பரிசுத்தமான பெண் என்ற பெயர், அந்த புனை பெயர், சிறப்பு பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்ணுமே பெற்றிராத ஒரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால், அதாவது ஹஜ்ரத் ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் மட்டும்தான் உலகத்திலே ஹூருல் ஈனாக படைக்கப்பட்டவர்கள். உலகத்தில் பிறக்கின்ற எல்லா பெண்களும் சாதாரணமான பெண்கள் தான். அன்னை ஃபாத்திமா நாயகி அவர்கள் மட்டும்தான் உலகத்தில் பிறந்த ஹூருல் ஈனாக நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமத்து குலிகத் ஹூரியத்தன் ஃபீ சூரத்தில் இன்சியா. அதாவது ஃபாத்திமா நாயகி அவர்கள் இந்த உலகத்தில் மனித உருவில் படைக்கப்பட்ட ஹூருல் ஈன், ஹூரியா என்று சொல்வார்கள். சுதந்திரமான பெண் அல்லது ஹூருல் ஈனான ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள், லவ் கானல் ஹஸனு ஷஹ்ஸன் லகான ஃபாத்திமா பல் ஹிய அஅலம். உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரு மனிதராக உரு கொடுத்தால், உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளையும் சேர்த்து எடுத்து அந்த நன்மைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு மனித உருவை கொடுத்தால் அந்த உருதான் அன்னை ஃபாத்திமா நாயகி அவர்கள். அது மட்டுமல்ல, அப்படியல்ல, அவர்கள் அதை விடவும் சிறப்பானவர்கள். உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளையும் ஒன்று சேர்த்தாலும் கூட அன்னை ஃபாத்திமாவுடைய சிறப்பை நெருங்க முடியாது என்பதுதான் இதனுடைய கருத்து. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இன்ன ஃபாத்திமத்த இப்னதி கைரு அஹ்லில் அர்தி உன்சுரன் வ ஷரஃபன் வ கரமன். நிச்சயமாக ஃபாத்திமா, என்னுடைய மகள் ஃபாத்திமா அவர்கள் இந்த உலக மக்கள் எல்லோரையும் விட, எல்லோரிலும் மிகச் சிறந்தவர்கள். எந்த விஷயத்தில் என்றால் அமைப்பிலும் சிறப்பிலும் கொடையிலும் எல்லா விஷயங்களிலும் அவர்கள் உலகத்தில் உள்ள எல்லோரை விடவும் சிறப்பான ஒரு பெண்ணாக இருக்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய முகங்களிலே பிரகாசம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம். முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று. அதற்காக நாங்கள், எங்களுடைய பெண்கள் என்ன செய்வார்கள், அதிகமாக சோப்பை போட்டு கழுகுவார்கள் அல்லது கிரீம் பாவிப்பார்கள். ஏன்? முகம் அழகாக தெரிய வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும், பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்களுடைய முகம் என்பது இயற்கையாகவே ஒளிமயமான முகமாக இருந்தது என்பதை உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா நாயகி சொல்கின்றார்கள். குன்னா நஹீது வ நஅஸிலு வ நன்ஸிமுல் இப்ரத பில் லைலி ஃபீ லவ்இ வஜ்ஹி ஃபாத்திமா. நாங்கள் ஃபாத்திமா நாயகியுடைய முகத்தினுடைய அந்த ஒளியை பயன்படுத்தி இரவு நேரங்களிலே தையல் வேலைகளை செய்வோம், ஊசியிலே நூல்களை நோட்போம் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு பிரகாசமான ஒரு முகம், இயற்கையாகவே பிரகாசமான ஒரு முகம் உலகத்தில் வேறு எந்த பெண்ணுக்குமே கிடையாது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. அவர்கள் பிறந்தவுடனே கலைத்தவர்கள், பேசியவர்கள். பிறந்தவுடனே பேசிய அந்த அற்புதம் என்பது ஈசா நபிக்கு மட்டும் உரிய ஒரு அற்புதம். ஆனால் பிறக்கும் முன்னே பேசிய அற்புதம் என்பது அன்னை ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கு மட்டும் உரிய ஒரு அற்புதமாக இருக்கிறது. அதாவது நாங்கள் பார்க்கின்றோம், அன்னை ஹதீஜா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் ரசூலுல்லாவை திருமணம் செய்தார்கள். அவர்கள் ரசூலுல்லாவை திருமணம் செய்த காரணமாக அந்த சமூகத்திலே வாழ்ந்த பல மக்கள், பல பெண்கள் ஹதீஜா நாயகியை கொஞ்சம் புறக்கணித்து வைத்து விட்டார்கள். அவர்கள் ஹதீஜா நாயகியுடைய வீட்டுக்கு செல்வதில்லை, தங்களுடைய வீட்டு பெண்களையும் அங்கே செல்ல விடாமல் தடுத்து வைத்திருந்தார்கள், புறக்கணித்து வந்திருந்தார்கள். எனவே அதிகமான நேரங்களில் அன்னை ஃபாத்திமா நாயகி அவர்கள் தனிமையிலே இருந்திருக்கின்றார்கள். அதிலும் விசேஷமாக
பாத்திமா நாயகி அவர்களை கருவுற்றிருந்த அந்த காலப்பகுதியில் அவர்கள் தனிமையிலே அதிகமாக இருந்திருக்கிறார்கள். அப்படியாக ஒரு நாள் இருக்கின்ற வேளையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா அவர்கள் இருந்த அந்த அறைக்குள்ளே செல்லுகின்ற வேளையிலே கவனிக்கின்றார்கள். அன்னை ஹதீஜா நாயகர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தனிமையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், யாரோடு நீங்கள் பேசினீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல் ஜனீன் அல்லதி ஃபி பத்னி யுஹத்திசுனி வ யுனிசுனி, எனது வயிற்றிலே உள்ள அந்த சிசு அது என்னோடு பேசுகின்றது, எனது தனிமையை போக்குகின்றது என்று சொன்னார்கள். அல் ஆமால் சதூக் அவங்களுடைய நூலிலே இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அன்னை ஹதீஜா நாயகி சொல்கின்றார்கள், நான் அன்னை பாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்களை வயிற்றிலே சுமந்திருந்த அந்த காலப்பகுதியில் என்னுடைய வயிறு ஏனைய பெண்களுடைய கர்ப்பிணி தாய்மாருடைய வயிறை போன்று அல்லாமல் மிகவும் இலகுவான ஒன்றாக இருந்தது. ஹம்லன் ஹஃபீஃபா என்று சொல்கிறார்கள், மிகவும் லேசான ஒரு பாரமாக அது இருந்தது. அவர்கள் அந்த சிசு வயிற்றிலே இருக்கின்ற போதே என்னோடு பேசிக் கொண்டிருந்தது. அதே நேரத்திலே பிள்ளையை பெற்றெடுக்கின்ற அந்த பிரசவ நேரம் நெருங்கிய சந்தர்ப்பத்திலே அந்த அறைக்குள்ளே 3 பெண்கள் வருகின்றார்கள். அந்த பெண்களுடைய அழகு, அவர்களுடைய ஒளி என்பது வர்ணிக்க முடியாத அளவுக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. அப்படியாக வந்த அந்த 4 பெண்களிலே முதலாவது பெண் சொல்லுகின்றார், நான் தான் உங்களுடைய உம்மா ஹவ்வா. மற்ற பெண் சொல்கின்றார், நான் ஆசியா பின்து மசாஹிம். மற்றொரு பெண் சொல்கின்றார், நான் மூசா நபியுடைய சகோதரி குல்சும். மற்ற பெண் சொல்கின்றார், நான் ஈசாவுடைய தாய் இம்ரானுடைய மகள் மரியம் என்று சொல்கின்றார்கள். இந்த 4 பெண்களும் சேர்ந்துதான் ஹஜ்ரத் ஹதீஜா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்களுக்கு பிரசவம் பார்த்து அன்னை பாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் அதாவது பிறக்கின்றார்கள் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த சிறப்புகள் எல்லாம் உலகத்தில் வேறு எந்த பெண்ணுக்குமே கிடைக்காத சிறப்புகள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை பாத்திமாவுக்கு அதாவது மிக சிறப்பான இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், அமா தர்தீன அன்னி ஸவ்வஜ்துக அவ்வலல் முஸ்லிமீன இஸ்லாமன் வ அஅலமஹும் இல்மன். பாத்திமாவே, நான் உங்களுக்கு இஸ்லாத்தை முதலாவதாக ஏற்ற ஒருவரை, முஸ்லிம்களிலே மிகச் சிறந்த ஒரு அறிவாளியை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் சய்யிதத்து நிசாயி உம்மதி கமா சாதத் மரியம் கௌமஹா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தங்களுடைய சமூகத்துக்கு தலைவியாக இருந்தார்களோ அதே போன்று நீங்கள் என்னுடைய சமூகத்துக்கு தலைவியாக இருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பூமியிலே 2 நபர்களை தெரிவு செய்தான். இந்த உலகத்திலே எல்லா மக்களிலேயும் இருந்து 2 பேரை தெரிவு செய்தான். அந்த 2 பேர்களிலே ஒருவரை உங்களுக்கு தந்தையாக ஆக்கி தந்தான், ஒருவரை உங்களுக்கு கணவராக ஆக்கி தந்தான். உலகத்தில் பிறந்த எல்லா மக்களை எடுத்து பார்த்தாலும், உலகத்தில் இதுவரைக்கும் பிறந்தவர்கள், இனிமேல் பிறக்க போகின்றவர்கள் எல்லோரையும் எடுத்து பார்த்தாலும் அவர்கள் எல்லா மக்களுக்குள்ளும் மிகச்சிறந்த ஒருவராக நாங்கள் பார்ப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு அடுத்த சிறப்பு யாருக்கு என்றால் அது சந்தேகமே இல்லை, ஹஜ்ரத் இமாம் அலி இப்னு அபி தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படியாக மிகச்சிறந்த 2 பேரை தெரிவு செய்து ஒருவரை தந்தையாக ஒருவரை கணவராக ஆக்கி தந்திருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். தபரானியிலே கன்சுல் உம்மால் போன்ற அஹ்லு சுன்னாஹுடைய நூல்களில் இது பதிவாகி இருக்கிறது. எனவே உலகத்தில் மிகச்சிறந்த ஒருவரை தந்தையாக, அடுத்த மிகச்சிறந்தவரை கணவராக பெற்ற ஒரே பெண்மணி யார் என்றால் அன்னை பாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் மட்டும்தான். அந்த சிறப்பு வேறு யாருக்குமே கிடையாது. அதே நேரத்திலே உலகத்தில் 4 மிகச்சிறந்த பெண்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை 4 கோடுகளை வரைந்தார்கள். பூமியிலே 4 கோடுகளை வரைந்து விட்டு சொன்னார்கள், இந்த 4 கோடுகளும் யார் உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு ரசூலுஹு அலம் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது உலகத்திலே உலக பெண்கள் எல்லோருக்குள்ளும் மிகச் சிறப்பான 4 பேரை இந்த 4 கோடுகளும் குறிக்கின்றது. முதலாவது ஹதீஜா பின்து ஹுவைலித் அவர்கள், ஃபாத்திமா பின்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், மரியம் பின்து மசாஹிம் அவர்கள், அதே போன்று மரியம் பின்து இம்ரான், ஆசியா பின்து மசாஹிம் ஆகிய 4 பேரும் தான் இந்த உலகத்திலே 4 மிகச்சிறந்த பெண்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டி இருக்கின்றார்கள். எனவே
இந்த 4 பேரும் தான் உலகத்தில் மிகச்சிறந்த பெண்கள் என்பதை இதன் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் தலைவியாக இருக்கின்றார்கள். தலைவி என்றால் அவர்கள் உலக பெண்கள் எல்லோருக்கும் தலைவியாக இருக்கின்றார்கள். இந்த உம்மத்தில் தோன்றக்கூடிய எல்லா பெண்களுக்கும் தலைவியாக இருக்கின்றார்கள். இந்த உம்மத்தில் மூமினான பெண்களுக்கு தலைவியாக இருக்கின்றார்கள். சுவர்க்கத்து பெண்களுக்கு தலைவியாக இருக்கின்றார்கள். இப்படியான 4 சிறப்புகளும் ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது என்றால் அது அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் நாளை மறுமை நாளிலே அன்னை ஃபாத்திமா அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய மிகச் சிறப்பான கௌரவம், மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. அதாவது நாளை மறுமை நாள் ஏற்படுகின்ற பொழுது அரசின் புறத்திலே இருந்து ஒரு அழைப்பு கேட்கப்படும், சொல்லப்படும். அதாவது முஸ்லிம்களை அல்லது மனித வர்க்கத்தினரே, நீங்கள் உங்களுடைய தலைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபாத்திமா பின்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்பொழுது சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்ல இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் தங்களது தலைகளை தாழ்த்தி கொள்வார்கள். அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா அவர்கள் அதாவது 70,000 ஹூருலியின் பெண்களோடு சேர்ந்து அதாவது மின்னல் வெட்டும் வேகத்திலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்வார்கள் என்பதாக நாங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் அன்னை ஃபாத்திமா நாகி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால், யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பு இருக்கிறது. அது என்னவென்றால், அவர்களை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதாவது நாளை மறுமை நாளிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபாத்திமா நாகியை பார்த்து கேட்பான், ஃபாத்திமாவே உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். அப்போது அன்னை ஃபாத்திமா நாகி அவர்கள் கேட்பார்கள், அவர்கள் எங்களை போல சொர்க்கம் வேண்டும் என்று கேட்கப் போவதில்லை, சொர்க்கத்தில் இத்தனை சிறப்புகள் வேண்டும் என்றெல்லாம் கேட்கப் போவதில்லை. அவர்கள் கேட்பார்கள் எப்படி என்றால், யா அல்லாஹ், என்னை நேசிக்கக்கூடியவர்களையும் என்னுடைய குடும்பத்தாரை நேசிக்கக்கூடியவர்களையும் நரகத்திலே வேதனை செய்யப்படுவதிலே இருந்து நீ பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் நான் உடன் கேட்கின்றேன் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு பதிலாக சொல்லுவான், ஃபாத்திமாவே, என்னுடைய கண்ணியத்தின் மீது, என்னுடைய சிறப்பின் மீது, என்னுடைய உயர்வான அந்தஸ்தின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், இந்த உலகத்தை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நான் ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டிருக்கின்றேன். அது என்ன தீர்மானம் என்றால், உங்களை நேசிப்பவர்களையும் உங்களுடைய குடும்பத்தாரை நேசிப்பவர்களையும் நரகத்தில் வேதனை செய்வதில்லை என்று நான் தீர்மானித்து விட்டேன் என்று அல்லாஹ் அப்போது சொல்வான் என்பதாக நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். எனவே ஒரு பெண்ணை நேசிப்பதன் மூலமாக எங்களுக்கு நரகத்திலே இருந்து விடுதலை கிடைக்கிறது என்றால் அது ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் இந்த சிறப்பு. அன்னை ஃபாத்திமா நாயி அவர்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த சிறப்புகளை எல்லாம் நாங்கள் விளங்கிக் கொள்வதன் மூலமாக நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வருகின்றோம். அதாவது உலகத்தில் தோன்ற போகின்ற எல்லா பெண்களை விடவும் மிகச்சிறந்த ஒரு பெண்ணாக இருப்பவர்கள் தான் அன்னை ஹஜ்ரத் ஸஹ்ரா ஃபாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்கள். அவர்களை நேசிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றார். இரண்டாவது கேள்வி என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை பெண் பிள்ளைகள் என்பது. வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே நாங்கள் பார்க்கின்றோம், அதாவது அன்னை ஹதீஜா நாகி அவர்கள் மூலமாக ரசூலுல்லாவுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய பெயர் பட்டியலை பார்த்தால் அப்துல்லா, காசிம், உம்மு குல்சூம், ருக்கையா, ஃபாத்திமா, ஜைனப் என்று இந்த பட்டியல் நீண்டு செல்கிறது. அதிலே அன்னை ஃபாத்திமா அவர்களை இமாம் அலி அவர்களுக்கு மணமுடித்து கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று தமது மகள் ஜைனப் என்பவர்களை அபுல் ஆசிபுன் ரபியா என்பவருக்கு மணமுடித்து கொடுத்தார்கள் என்றும், அதே போன்று உம்மு குல்சூம் என்பவரை உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுக்கு மணமுடித்து கொடுத்தார்கள் என்றும், உம்மு குல்சூம் வஃபாத்தானதுக்கு பின்னால ருக்கையாவையும் அவருக்கு மணமுடித்து கொடுத்தார்கள் என்றும் நாங்கள் வரலாறு பார்க்கிறோம். இந்த வரலாறு எந்த அளவு தூரம் உண்மையானது என்பதை பற்றிய ஒரு ஆய்வு, ஒரு தேடல் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலே முரண்பாடு இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. நாங்க பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள், இத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அதே நேரத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள்.
அவ்வாறு சொன்ன நபி அவர்கள் ஏனைய எல்லா பிள்ளைகளையும் புறக்கணித்து விட்டு அன்னை பாத்திமாவோடு மாத்திரம் அதிகமான நெருக்கத்தை கொண்டிருந்தார்கள், அதிகமான பாசத்தை காட்டியிருக்கின்றார்கள் என்பதாக சில ஹதீஸ்கள் தங்களுக்கு சொல்கின்றன. உதாரணமா சொல்ல போனால் அன்னை உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா அவங்க சொல்றாங்க, எப்படி மா ரஅய்து அஹதன் அஷ்பஹ கலாமன் வ ஹதீஸன் மின் ஃபாத்திமா பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் ஒப்பான ஒருவராக நாங்கள் பாத்திமா நாகியை தவிர சொல்லிலும் செயலிலும் ரசூலுல்லாவை போன்றவராக இருக்கின்ற ஒருவராக அன்னை பாத்திமாவை நாங்கள் பார்க்கின்றோம். அன்னை பாத்திமா அவர்கள் ஒரு சபையிலே நுழைகின்ற பொழுது அதை கண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்று அன்னை பாத்திமாவை மிக்க அன்போடு வரவேற்பார்கள், அவர்களுடைய கைகளை பிடித்து முத்தமிடுவார்கள், அழைத்து வந்து தமது இருக்கையிலே அமர வைத்துக் கொள்வார்கள் என்று அந்த அளவுக்கு இரக்கம் காட்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது பிரயாணம் செல்வதாக இருந்தால் அவர்கள் இறுதியாக விடைபெறுவது, இறுதியாக யார முகத்தை பார்த்து விடைபெறுவாங்க என்றால் அன்னை பாத்திமா நாயகியுடைய முகத்தை பார்த்துத்தான். அதே போன்று அவர்கள் பிரயாணம் முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பி வந்த உடனே பள்ளி வாயிலுக்கு சென்று 2 ரக்காத் தொழுது விட்டு முதலாவதாக சந்திப்பது யார் என்றால் அன்னை பாத்திமாவுடைய முகத்தை தான். அப்ப ஏனைய நிறைய பிள்ளைகள் இருக்கும் பொழுதோ அன்னை பாத்திமாவுடன் மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கின்றார்கள்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி எல்லா பிள்ளைகளுக்கும் மத்தியிலையும் நீங்க நீதமாக நடந்து கொள்ளுங்க என்று சொல்றாங்க. ஆனா அவங்கள எல்லா பிள்ளைகளையும் விட்டு போட்டு பாத்திமா நாயகியோட கூடுதலாக இறக்கம் காட்டுறாங்க என்றால் இது சொல்லுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடான ஒரு விஷயமாக தெரிகிறது அல்லவா? ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்பட முடியுமா? நிச்சயமாக முரண்பாடு ஏற்பட முடியாது. எனவே இங்கே என்ன விஷயம் நாங்கள் கவனிக்க வேண்டியது என்றால், ஒன்று வரலாறு பிழையாக இருக்க வேண்டும் அல்லது ரசூலுல்லாஹ் பிழையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் பிழையாக இருப்பது என்பது சாத்தியமே இல்லாத விஷயம். எனவே வரலாறு தான் பிழையாக இருக்க வேண்டும். வரலாறு எப்படி பிழையாக இருக்கிறது என்றால், அதனை நாங்கள் ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஹபரியிலே வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை ஆதாரமாக முன்வைத்து நாங்கள் சொல்லலாம். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் அலியை பார்த்து சொன்னார்கள், இமாம் அலியே, அதாவது உங்களுக்கு 3 விஷயங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன, அது உலகத்தில் யாருக்குமே வழங்கப்படவில்லை, எனக்கும் வழங்கப்படவில்லை. உலகத்தில் யாருக்குமே வழங்கப்படாத 3 சிறப்புகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது சிறப்பு என்னவென்றால், உலகத்தில் இறுதி நபியை மாமனாராக பெற்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. இறுதி நபியை மாமனாராக பெற்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது, யாருக்குமே இல்லை உலகத்தில். அதே போன்று சொர்க்கத்து பெண்களின் தலைவி பாத்திமாவை மனைவியாக பெற்றிருக்கிறீர்கள். சொர்க்கத்து பெண்களுக்குரிய தலைவியை மனைவியாக பெற்ற பாக்கியம் என்பது உங்களை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. அதே போன்று சொர்க்கத்து வாலிபர்களுக்குரிய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஹசன் ஹுசைனுக்கு தந்தையாக இருப்பது என்பது அது உங்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸை நாங்க, இது தபரில வரக்கூடிய ஹதீஸ், இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு பார்க்கலாம். என்ன சொல்றார் ரசூலுல்லாஹ், இறுதி நபியாகிய என்னை மாமனாராக பெற்ற பாக்கியம் என்பது உங்களுக்கு மட்டும் உரிய சிறப்பு என்று சொல்றாங்க. அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி உம்மு குல்சூம், ருக்கையா, இந்த 2 பெண்களையும் ரசூலுல்லாஹ் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுக்கு மனமுடித்து கொடுத்திருந்தால் அந்த சிறப்பு, அதாவது இறுதி நபியை மாமனாராக பெற்ற சிறப்பு என்பது உஸ்மானுக்கும் வந்திருக்கும், அபுல் ஆஸுக்கும் வந்திருக்கும். ஆனா என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இமாம் அலிக்கு மட்டும் உரிய சிறப்பு தான் இறுதி நபியை மாமனாராக பெற்ற பாக்கியம் என்பது என்று சொன்ன அர்த்தம் பாத்திமா நாயகி மட்டும் தான் அவங்களுக்கு பிள்ளை. சரியான வரலாறுகளை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற வேளையிலே எங்களுக்கு விளங்குகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்களை திருமணம் செய்கின்ற வேளையிலே ஹதீஜா நாயகியிடம் 3 பிள்ளைகள் இருந்தார்கள். ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம் என்று சொல்லக்கூடிய 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 3 பிள்ளைகள் யார் என்பதிலே சில கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒன்று ஹதீஜா நாயகியுடைய ஏற்கனவே செய்த திருமணத்தின் மூலமாக பெற்ற பிள்ளை என்று ஒரு வரலாறு சொல்கிறது. ஆனா சரியான வரலாறு என்னவென்றால், ஹதீஜா நாயகிக்கு ஒரு சகோதரி இருந்தார், ஹாலா என்று சொல்ல ஒரு சகோதரி இருந்தார். அந்த ஹாலா என்ற சகோதரிக்கு பிறந்த பிள்ளைகள் தான் இந்த ஜைனபும், ருக்கையாவும், உம்மு குல்சூமும். ஹாலா என்ற அந்த சகோதரி மௌத்தாகிவிட்டார். சகோதரி மௌத்தாயின உடனே அந்த பிள்ளைகளை பராமரிக்கின்ற பொறுப்பு யாருக்கிட்ட வருது? ஹதீஜா நாயகிட்ட வருது. ஹதீஜா நாயகி அவர்கள் ரசூலுல்லாவை திருமணம் செய்வதற்கு முன்பிருந்தே இந்த 3 பிள்ளைகளையும் பராமரித்து வருகின்றார்கள். ரசூலுல்லாவை திருமணம் செய்த பிற்பாடு அந்த பிள்ளைகளை ரசூலுல்லாவும் தமது மடியிலே வைத்து பராமரித்து வளர்க்கின்றார்கள். இந்த 3 பெண் பிள்ளைகளும் யார் என்றால்,
ஹதீஜா நாயியுடைய சகோதரியின் பிள்ளைகள் ரசூலுல்லாவினாலும் ஹதீஜா நாயினாலும் பராமரித்து வளர்க்கப்பட்ட வளர்ப்பு பிள்ளைகள். எனவே ரசூலுல்லாவுடைய ஒரே ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பெண் மகள் யார் என்றால் அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. எனவேதான் இந்த ரசூலுல்லாவுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலே ஒருபோதும் முரண்பாடு ஏற்பட மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள் என்றால் ஏனைய பிள்ளைகளை அவர்கள் புறக்கணிக்கவில்லை. தமக்கு சொந்தமான தமது முள்ளந்தண்டில இருந்து பிறந்த ஒரே ஒரு பிள்ளை அன்னை ஃபாத்திமா அவர்கள் தமது பிள்ளையின் மீது எவ்வளவு இரக்கம் வைத்திருக்க வேண்டுமோ அவ்வளவு இரக்கத்தை அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உண்மைகளை எல்லாம் வரலாறுகளை எல்லாம் நாங்கள் தேடி அறிந்து கற்றி உண்மைகளை விளங்கிக் கொள்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக. உலக முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. எங்களுடைய நோய்களை எல்லாம் நீக்கி விடுவாயாக. எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا وحبيب قلوبنا وشفيع ذنوبنا أبي القاسم مصطفى محمد وصل على علي أمير المؤمنين وصل على فاطمة الزهراء سيدة نساء العالمين وصل على الحسن والحسين سيد شباب أهل الجنة وصل على علي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر الكاظم وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الهادي والحسن بن علي زكي العسكري والحجة القائم المهدي. اللهم صل على محمد وآل محمد حججك وأمنائك في بلادك. أوصيكم ونفسي أولا بتقوى الله رب العالمين. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவை கடைபிடித்து வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். இந்த இரண்டாவது ஹுத்பாவிலே நாங்கள் 2 கேள்விகள் இருக்கின்றன. 2 கேள்விகளுக்கு விடை சொல்வதற்கு நேரம் போதாமல் இருக்கும் என்று நினைக்கின்றேன். சுருக்கமாக பார்த்து கொள்ள முயற்சிப்போம். அதாவது அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவர்தான் அன்னை ஜைனப் நாயகி ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் சிரியாவில் இருக்கிறது. சிரியாவுக்கு அதாவது உலக மூமின்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்று அங்கே இருக்கக்கூடிய அன்னை ஜைனப் நாயகி அவருடைய அந்த ஜியாரம். எனவே இன்று மிக பரவலாக பேசப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் சிரியா சம்பந்தமான விஷயம். சிரியா கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் HTS என்ற பயங்கரவாதிகளுடைய கைகளிலே வீழ்ந்தது. இது மிகவும் இலகுவாக இடம்பெற்ற ஒரு நிகழ்வாக நாங்க பார்க்கலாம். மிக நீண்ட காலமாக சிரியாவிலே போர் இடம்பெற்று வந்த 2011ஆம் ஆண்டு தொடக்கம் போர் இடம்பெற்று வந்தது சிரியாவை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக. அந்த நீண்ட கால போரில் இறுதியாக இந்த 2024ஆம் ஆண்டு இந்த சிரியா வீழ்ந்திருக்கிறது. சிரியாவில் இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய மிகப்பெரிய எதிர்ப்பு எதுவுமே இல்லாமல் மிக இலகுவான முறையிலே சிரியா வீழ்ந்தது. இதற்கான காரணம் என்ன என்பது மிக ஆழமாக அலசப்பட வேண்டிய விஷயம். இந்த சிரியா வீழ்ந்ததற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அங்கே
எங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் தூஃபானுல் அக்ஸா அந்த போராட்டம் வீறு கொண்டு எழுந்த சந்தர்ப்பத்தில் இருந்து பலஸ்தீன மக்கள், காசா மக்கள் தங்களது விடுதலைக்காக போராட மிகவும் மும்முரமாக போராட தொடங்கிய அந்த காலகட்டத்தில் இருந்து பலஸ்தீன மக்களுடைய போராட்டத்துக்கு துணையாக நின்றவர்கள் யார் என்று பார்த்தால் தொண்டராக இணைந்து கொண்டவர்கள் தான் லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்கள். அதே போன்று யமன்ல இருந்து ஹவுசிகள், அன்சாருல்லாக்கள். அதே போன்று ஈராக்கில் இருந்து ஹஸ்ஸே ஷாபி என்று சொல்லக்கூடிய ஈராக்கிய படையணி. அதே போன்று ஈரானுடைய குதுஸ் படையணி எல்லாம் தொண்டர் அமைப்பாக அவங்க இணைந்து கொண்டார்கள். என்றாலும் கூட சிரியா இந்த போராட்டத்திலே எந்த ஒரு பங்களிப்பையும் செய்யவில்லை. எங்களுக்கு தெரியும் 2011ஆம் ஆண்டு சிரியாவுக்கு எதிராக அமெரிக்காவுடைய, சவுதியுடைய, இஸ்ரேலுடைய பின்னணியிலே, துருக்கியுடைய பின்னணியிலே சிரியாவை கைப்பற்றுவதற்காக ஒரு ISIS என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாதிகளை உருவாக்கி அவர்கள் சிரியாவுக்குள்ளும் ஈராக்குக்குள்ளும் அனுப்பிய வேளையிலே அவர்கள் ஈராக்கினுள்ளும் சிரியாவினுள்ளும் நுழைந்து அங்கே வாழ்ந்த மக்களை கொன்று குவித்தார்கள், பெண்களை கற்பழித்தார்கள், இராணுவத்தினரை சிறைப்பிடித்து கழுத்தை வெட்டி எறிந்தார்கள். மிக கடுமையான கொடூரமான ஒரு மிருகங்களாக நடந்து கொண்டார்கள். அவர்களை எதிர்த்து சிரியாவுடைய அதிபராக இருந்த பஷர் அல் அசாத் போராடினார். தன்னுடைய இராணுவத்தை முன்னிறுத்தி போராடினார். 11ஆம் ஆண்டு, 12ஆம் ஆண்டு, 13ஆம் ஆண்டு என்று அந்த யுத்தம் நீண்ட காலமாக சென்று கொண்டே இருந்தது. மெல்ல மெல்ல அந்த அதாவது பயங்கரவாதிகள் சிரியாவை முன்னோக்கி, அதாவது சிரியாவினுள்ளே நுழைந்து கொண்டே வந்தார்கள், முன்னேறி கொண்டே வந்தார்கள். எனவே சிரியா, அதாவது அதிபர் பஷர் அல் அசாதுக்கு அந்த பயங்கரவாதிகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை. எனவே அவர் இரண்டு நாடுகளை உதவிக்கு அழைத்தார். ஒன்று ரஷ்யா, இன்னொன்று ஈரான். ரஷ்யாவும் ஈரானும் இந்த பஷர் அல் அசாதுக்கு உதவுவதற்கு முன் வந்தனர். ரஷ்யா தன்னுடைய அதாவது இராணுவ தளபாடங்களை, இராணுவ வீரர்களையும் அனுப்பியது. ஈரானில இருந்து ஒரு வீரரை களத்தில் இறக்கியது ஷஹீத் காசிம் சுலைமானி அவர்கள். அவர்களுடைய தலைமையிலே வந்த ஈரானுடைய குதுஸ் படை அணி சிரியாவை கைப்பற்ற வந்த பயங்கரவாதிகளை எல்லாம் அடித்து நொறுக்கி துடைத்து துவம்சம் செய்து அவர்களை அதாவது சிரியாவில இருந்து அகற்றி விட்டார்கள். இட்லிப் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலையிலே கொண்டு போய் குவித்து விட்டார்கள். சிரியாவுக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டது. இதற்கு பின்னால் சிரியாவுடைய அதிபர் மிக நீண்ட காலமாக அதாவது அந்த நாட்டிலே பொருளாதார சிக்கல்கள் இருந்தன. எனவே அவருக்கு சில அரபு நாடுகள் சில கதைகளை சொல்லி கொடுத்தன. நீங்க ஈரானை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தால்தான் உங்களுக்கு அமெரிக்காவுடைய ஏனைய அரபு நாடுகளுடைய உதவி கிடைக்கும், நாட்டை நீங்க கட்டி எழுப்பலாம் என்று அவர்கள் சில ஐடியாக்களை கொடுத்தார்கள். அந்த கதைகளை நம்பித்தான் சிரியாவுடைய அதிபர் மெல்ல மெல்ல ஈரானை விட்டு அவர் விலகி நடக்க ஆரம்பித்தார். அதாவது எங்களுக்கு நாங்கள் அறிந்திருக்கின்றோம், ஹிஸ்புல்லாக்களுடைய ஏராளமான ஆயுதங்கள் சிரியாவிலே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அதிபர் அந்த பஷர் அல் அசாத் அனுமதி வழங்கவில்லை. அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தத்தில் ஹிஸ்புல்லாக்கள் தாங்கள் சிரியாவுக்குள்ளே சேமித்து வைத்திருந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அதிபர் பஷர் அல் அசாத் அனுமதி வழங்கவில்லை. அதே போன்று கோலான் குன்றுகள் என்ற ஒரு பகுதி சிரியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த கோலான் குன்றுகள் திறக்கப்பட்டிருந்தால் அதனூடாக ஹிஸ்புல்லாக்கள் சென்று அதாவது இஸ்ரேலை மிக பயங்கரமாக தாக்கி அழித்திருக்கலாம். ஆனாலும் பஷர் அல் அசாத் அந்த கோலான் குன்றுகளை அங்கே செல்வதற்கு ஹிஸ்புல்லாக்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. இப்படியாக பல விஷயங்கள். அவர் ஹிஸ்புல்லாக்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. இறுதி கட்டத்திலேயும் கூட ஈரானும் ரஷ்யாவும் தயாராக இருந்தன. ஈராக்குடைய படையணியும் தயாராக இருந்தது. அதாவது பஷர் அல் அசாத் உதவிக்கு அழைத்தால் எல்லோரும் நின்று களத்திலே இறங்கி சிரியாவை பாதுகாப்பதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனாலும் அவர் உதவிக்கு யாரையும் அழைக்கவில்லை. அவர் சவுதியை அணுகினார், ஜோர்டானை அணுகினார், எமிரேட்ஸை அணுகினார். அவருக்கு உதவி கிடைக்கவில்லை. இறுதியாக தப்பி சென்று விட்டார் மாஸ்கோவுக்கு. எனவேதான் இந்த அரபிகளை நம்பி எல்லாவற்றையும் எழுந்து கை சேதப்பட்டு துரோகத்தால் அழிந்து போன ஒரு தலைவராக நாங்கள் அவரை பார்க்கலாம். எனவே இந்த சிரியா மிக வேகமாக, மிக இலகுவாக வென்றதுக்கு காரணம் இதுதான். அதிபர் அதாவது பஷர் அல் அசாத் அவர்கள் ஈரானை விட்டு விலகி நின்று அரபு நாடுகளுடைய உதவிகளை எதிர்பார்த்திருந்தார். அரபு நாடுகள் அவரை முழுமையாக கைவிட்டு விட்டன. இறுதியாக அவருக்கு வழி இல்லாமல் தப்பியோட வேண்டியது வந்தது. இது ஒரு விஷயம். அதே போன்று இரண்டாவது கேள்வி இருக்கிறது, எங்களுக்கு பதில் சொல்ல நேரம் போதாமல் இருக்கும். அதாவது எங்களுக்கு தெரியும் ஈரானை தாக்குவதற்காக இப்போது சில திட்டங்களை அமெரிக்கா முன் கொண்டு வருகிறது. இப்போது அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்புடைய தலைமையிலே
ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சில முன்னெடுப்புகள் யோசிக்கப்பட்டு வருகின்றன. அவ்வாறு ஒரு தாக்குதல் இடம்பெற்றால் அதனுடைய பின்னணி எவ்வாறு இருக்கும்? அதாவது ஈராக்கை அமெரிக்கா தாக்கி அழித்தது, ஈராக்கை தாக்கியது போல ஈரானை இலகுவாக தாக்குவதற்கு அமெரிக்கா ஏன் இன்னும் முன்வரவில்லை என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கான விடையை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்னொரு அமர்விலே அறிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வரலாறுகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக உலகத்தில் என்ன நடக்கிறது, யதார்த்தம் என்ன என்பதை பற்றிய விஷயங்களை அறிவதன் மூலமாக நாங்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். ஈரான் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது இருக்கின்றால் அல் குர்ஆன் கூறுகின்றது, வஅஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவத்தின் வமிர் ரிபாத்தில் கைலி துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வஅதுவக்கும். நீங்க தயாராக இருந்து கொள்ளுங்க, அதாவது உங்களுடைய எதிரிகளையும் அதே போன்று அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் அச்சுறுத்துவதற்காக, பயங்காட்டுவதற்காக நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இன்று ஈரானை தாக்க முடியவில்லை என்றால் அவர்களால் ஈரானில் என்ன இருக்கிறது என்று அவருக்கு தெரியாது. அந்த விஷயத்தை மறைவாக வைத்திருக்கிறது ஈரான். எனவேதான் நாங்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். எங்களை நாங்கள் அறிவு ரீதியாக, அதே போன்று பயிற்சிகள் ரீதியாக, கல்வி ரீதியாக எங்களை வளப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய அறிவும் கல்வியும் தான் எங்களுடைய எதிரிகளுக்கு முன்னால் எங்களை முன்னிறுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதங்களாக இருக்க வேண்டும். அதுக்காக நாங்கள் எப்பொழுதும் பின்வாங்காமல், எப்போதும் படித்து கொண்டும் அறிந்து கொண்டும் தேடிக்கொண்டும் இருக்கக்கூடிய தேடல் உள்ள மக்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நாங்கள் துஆ செய்து கொள்ளுமாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவாயாக. உலக முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக. உலகத்தில் அமைதியை, சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக யாரெல்லாம் உழைக்கின்றார்களோ அவருடைய உழைப்புக்கு நீ மிகச்சிறந்த கூலிகளை வழங்குவாயாக. அந்த முயற்சிகளை நீ வெற்றியாக்கி கொடுப்பாயாக. குறிப்பாக ஈரானுடைய ஆன்மீக தலைவர் சையீத் அலி காமனேயி அவருடைய ஆயுளை நீளமாக்கி வைப்பாயாக. அவர்கள் இந்த சமூகத்தை வழிநடத்தி சென்று இமாம் ஜமானுடைய கைகளிலே இந்த சமூகத்தை ஒப்படைப்பதற்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.